அதாவது வரலாறு முக்கியம் அமைச்சர் என்ற மாதிரி நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இந்த இந்த சட்டமன்றத்தில் வந்து கட்சி மாதிரி ஓட்டு போட்டது, எம்எல்ஏக்களை திருடுறது, இதுக்கெல்லாம் யாரு வந்து காட்ஃபாதர் யாருன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில பெயர்களை சொல்றேன், இல்ல சில பெயர்களை சொல்றேன். இங்க நடந்திருக்கிற தவறு தவறா இல்லையாங்கறத தான் பேச முடியுமே தவிர உங்களுக்கு வந்தா தக்காளி எங்களுக்கு வந்தா ரத்தம் என்ன தக்காளி சட்னியா? முதலமைச்சர் யாரு சொல்லணும்? முதலமைச்சர் யாரு? நான் சில பெயர்களை சொல்றேங்க, தயவு செஞ்சு என்னோட நேரத்தை எடுத்துக்கறீங்க. பபாய் பாண்டியராஜன், அருண் பாண்டியன், சுந்தர் ராஜன், இவங்க எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய இதுக்காக நாங்க வந்து ஆப்ளிகேஷன் வைக்க போனோம்னு தான் சொன்னாங்க. வெளில வந்து என்னைக்காவது இது பண்ணாங்களா? தனி குழுவாக ஒரு நிமிஷம் இருங்க, தனி குழுவாக செயல்பட்டார்களே அன்று அவங்க அதிமுகவுல இணையல. என்ன நீங்க செய்யற மாதிரி வந்து சிவி சண்முகத்தை நீங்க உங்க தலைவர் போய் பார்த்தா யாரும் தவறா போய் பார்க்கல. என்னுடைய விளக்கங்களை சேர்த்து பேசுங்க. ஓகே, இங்க பாருங்க, அதாவது மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் வந்து அவங்க மனதளவு உடலளவு பாதிக்கப்பட்டது இது போன்ற. ஏன்னா நான் இந்த 3 பேரை ரொம்ப முக்கியமா சொல்றேன்னா, அருண் பாண்டியன் வந்து உயிருக்குயிரா நேச்சர், சுந்தர்ராஜன் குழந்தை பருவத்துல இருந்து 5 வயதுல இருந்து நண்பனா இருந்தவங்களை தூக்குனீங்க. அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயல் இது. இல்ல இது நீங்க தவறான வார்த்தை இல்ல தவறான வார்த்தை பிரயோகத்தை நான் விட முடியாது. தூக்குனீங்கன்னா நாங்க போய் இது பண்ணது போல எல்லாம் இங்க நடக்கல. அவங்களா வந்து தொகுதியின் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தவறான தகவல்களை நீங்க வந்து பதிவு வைக்க வேண்டாம். இங்க பாருங்க, இந்த அசாம் கணபரிஷத்து வந்து இப்ப இருக்கு, 10 சீட்டு வாங்கி இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில இருக்கு, அவங்க தலைமை மாறி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப விஷயம் என்னன்னா, அவர் வந்து லெகசி திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அம்மையார் ஜே நான் சொல்லல, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாக்கு வந்தப்ப சொல்லல, அவர் வந்து அவர் மேல பிரச்சனை வரும்போது வெளியே வந்து சொல்றாரு, அம்மையார் ஜெயலலிதா படத்தை என் பாக்கெட்ல நான் வைக்க முடியாது, எடப்பாடி படத்தை தான் வைக்கணும், இல்லனா செங்கோட்டையன் சொன்ன விஷயம் நீங்க வந்து பொய்யா சொல்லாதீங்க. எங்க இருக்கு? இன்னைக்கு மேடையில பேசிருக்காரு, இன்னைக்கு கூட மேடையில இந்த தகவலை சொல்லிருக்காரு. பொய்யா பேச ஏனா நீங்க வெளியில வந்ததுக்கு பிறகு நீங்க அங்கே இருந்து பேசிருந்தா சரிங்க. நீங்க வெளியில வந்ததுக்கு பிறகு பேச தயவு செய்து என்னோட நேரத்தை எடுங்க. இன்னொன்னு, இவங்க ஜெயலலிதா படம் இல்லாம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா ஜெயலலிதா படம் கிடையாது ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாரு. ஜெயலலிதா படம் போட கிடையாது அந்த நிகழ்ச்சியில. அதுல போய் இவர் முக்கிய விருந்தினரா கலந்துட்டு வராரு. இதை நீங்க லெகசியா உடைச்சு சிதைக்கும் போது தொண்டை சிதறி ஓடுறான், அதான் பிரச்சனை. இன்னொன்னு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கூவத்தூர்ல இருந்து இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே மென்ஸ் ப்ராஃபிட் ஒரு தலைப்புக்குள்ள வாங்க, தலைப்புக்குள்ள தான் தலைப்புக்குள்ள பேசுறாங்க, பேசுங்க. வரலாறு தெரியாம தலைப்புக்குள்ள இல்ல, வரலாறு தெரியாம தவறான தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல வரலாறை பத்தி பாருங்க, மக்கள் நலன் என்ன, ஜனநாயகம் என்ன, உங்களை கூவத்தூர்ல சந்திக்க வருகின்ற அமைச்சர்களை உங்களுடைய தளபதிகளை மட்டும் வச்சு சந்திப்பதுங்கிறது வர்ற அரசியல்வாதிகளை நீங்க அவமானப்படுத்துவது, பின்வாசல் கேட்டு வழியா தெரிச்சு உள்ள வர்றதுங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து இல்லையா சார்? அவ்வளவு தூரம் நீங்க சொல்லியும் நாங்க அவமானப்படுத்துறோம், நீங்க தான் சொல்றீங்க. வந்தவர்கள் எல்லாரும் எங்களை அரவணைச்சு இந்த தலைவர் ஏற்றுக்காரு. அரவணைச்சல கிடையாது, பதவிக்காக வர்றாங்க. பதவிக்காக வேற ஏதோ ஒன்றுக்காக வர்றாங்க. தன்னுடைய பதவி கண்டினியூ பண்ணீங்க போடுற ஷாவுல் கண்டினியூ பண்ணுங்க. தயவு செய்து இங்க இருங்க, என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, இன்னொன்னு இங்க பாருங்களேன், இங்க கூவத்தூர்ல தொடங்குனீங்க. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூவத்தூர் எப்பவுமே மென்ஸ் ப்ராஃபிட்னு சட்டத்தில் ஒரு வேர்டு உண்டு. எப்படின்னா தவறாக பெற்ற பலன் நிலைக்காது அப்படின்றதா விஷயம். இவங்க வந்து ஒரு விஷயத்தை அடிப்படை ஆட்டம் கண்டால் அணிமாடம் அழிவரும். பேரறிஞர் அண்ணா சொன்னது. கூவத்தூர்ல மற்ற கட்சிகள்ல இருந்து யாரும் இது அவங்க கட்சி, அவங்க அது அவங்க உள்கட்சி பிரச்சனைங்க. வெளிக்கட்சியில இருந்து யாரையா ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்களா? இல்லைங்க, ஒருத்தர் வந்து தனி அணியா போயிட்டாங்க. தனி அணியா போனாலே அவங்க தன்னை தனி அணியா அங்கீகரிக்கணும்ன்ற போய் கவர்னர்கிட்ட மனு கொடுக்குற அளவுல வந்துட்டாங்க இல்லையா? அவங்க தனியா போயிட்டாங்க. நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு ஒரு அணி போகுது, இவங்க தான் உண்மையான அதிமுக 2 அணியா மாறிடுது. தன்னப்பம் தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் பட்டினத்தார் சும்மா சொல்லி வைக்கல. இங்க பாருங்க, தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவை தூக்கி போட்டு தெருவில் தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னா அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை. கட்சியில இருந்து நம்ம வெளியில ஒவ்வொரு இல்ல ஏன் சிதை வருது? அதிமுக தாவேக்கானால சிதை வரல,
இங்க பாருங்க அங்க உழுவுழுத்து கொலவளத்து போய் கிடக்குது. ஏங்க, இன்னைக்கு இருக்க சின்ன சபாநாயகர் ஓட்டு உட்பட ஓட்டு பெறாத இல்ல அதத்தான ரெட்டலையில் வாக்கு பெற்றவங்கள அலட்சியம் வச்சு பேசிட்டு நீங்க ஏங்க, நியாய தர்மத்தை பத்தி எல்லாம் இல்ல, பேசாதீங்க. இல்ல. நீங்க உங்களுக்கு ஓட்டு விடல. ஏங்க. 9 மாவட்டத்துல உங்களுக்கு வெற்றி பெறவே இல்ல. 59 தொகுதியில நீங்க 3ஆம் சரி. இடம். என்ன நீங்க வந்து பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெறவில்லை. தேர்தல் ஒரு கோடியே அரசியல் 72 நீங்க லட்சம் அதை சாகுபடி விட்டுட்டு பேசுறீங்க. நீங்க தயவு எதையோ செய்து பேசிக்கிட்டு, இல்ல, சா- நீங்க எதையோ பேசிக்கிட்டு என்னுடைய இருக்கிறதெல்லாம் நேரத்தை முழுமையா என்ன? நீங்க இது பண்றீங்க. நீங்க மற்ற கட்சிகள்ல இருந்து பர்ச்சேஸ் சார், ஒரே பண்றீங்களா ஒரு இல்லையா? நீங்க மற்ற கட்சிகள் காசிநாத பாரதி சார், இல்லையா? ஒரு அரசியல் கட்சி சில விஷயத்தை பின்பற்றுதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் புரியும். அவங்க சொல்றாங்க. அது சொன்னாதான் புரியும். விளக்குவாங்க, நான் சொல்லி நியாயப்படுத்துறாங்க. இல்ல சொல்லி முடிச்சுக்கிறேங்க. முன்னாடி ஏதாவது அதுக்கப்புறம் நடந்ததா அவரு மறுக்கிறாரு. சொல்றாங்க. சொன்னா எப்படி சார்? ஏன்னா நீங்க அவங்க வாங்க. அரசியல் நீங்களாவே எப்படி சார் சொல்ல முடியும்? ஏங்க, நீங்களாவே please, எப்படி சார் please. சொல்ல முடியும்? இல்ல, நீங்க தான் இருந்து பணம் கொடுத்த மாதிரி சொல்ல தமிழன். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி. வரலாற சொல்லி நீங்க முடிச்சுக்கிறேங்க. தான் சார் சொல்றீங்க. ஏன் இது பண்ண சொல்றீங்க? அங்கே ஓபிஎஸ்க்கு நடந்த அநீதி, தண்ணீர் பாட்டில் கொண்டு அடிச்சு ஒரு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா எப்பொழுதுமே தன் பக்கத்திலே இருக்கை ஐயோ என்னங்க அப்ப திமுக நீங்க முன்னாள் அமைச்சர்களை நானே ஒரு தயவு செய்தித்துறை செய்து போல நான் என்னங்க? போய் சேரணும்னா கூட விஜய் முன்னிலையில தான் சேருவேன், இல்லைன்னா நான் சேர முடியாது. எதையுமே சொல்ல ஒரு என் சாதாரண வாய் வார்த்தைக்கு தொண்டர்களுக்கு கேட்க எனக்குன்னு மாட்டேன். ஒரு கேலிபர் இருக்குங்க, எனக்குன்னு ஒரு கேலிபர் இருக்கு. ஆனா அவங்கள ஒரு 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தரக்குறைவான நபர்களாக அவங்கள உங்க இல்ல, தளபதிகளை வச்சு சேர்க்கறீங்கன்னா அதையும் அரசு ஏத்துக்கிட்டு பணிகள் வர்றாங்கன்னா இருக்கு. பதவியும் ஏங்க, பணமும் தமிழ் வேறு வரிய ஒரு காரணத்துக்காக அவர்கள் விலை ஏங்க, போகிறார்கள். தமிழர் நாங்க உங்கள்ட்ட இந்த சொல்ல ஜனநாயகம் இல்ல. முடியும். ராகுல் எடப்பாடிக்கு காந்தி ஜனநாயகம் விளக்கம் கொடுத்தாரு. கொடுத்தாரு. எடப்பாடி ராகுல் வளர்ப்பு காந்தி எனக்கு நல்லா 34 தெரியுது. லட்சம் தொண்டர்கள் ஏங்க, எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. என்னுடைய 2 வார்த்தை கூட வெளியே வாக்குகள் அவங்களுக்கு சரியான இருந்தாலும் வார்த்தையில பரவாயில்லைங்க. 2 வார்த்தை வெளியே உங்கள்ட்டே ஜனநாயகம் இல்ல. எடப்பாடிட்ட எப்படி ஜனநாயகத்தை எதிர்பார்க்க ஜனநாயகத்தை முடியும்? நீங்க எனக்கு பேசுறீங்கங்கிற எடப்பாடியுடைய வேற வளர்ப்பு கட்சி அப்படிதான் எதிர்க்கல, இருக்கும். purchase பண்ணிட்டு நீங்க ஜனநாயகத்தை இங்க பாருங்க. என்னுடைய கண்டென்ட் மீண்டும் சொல்றேன் சார், பர்ச்சேஸ்ங்கிற வார்த்தை தப்பு சார். ஏன்னா அவர்கள் தேடி வருவதை நீங்க எப்படி சார் பர்ச்சேஸ் சொல்ல முடியும்? இங்க பாருங்க. உங்களை தேடி ஓடி வந்தவங்களா, உங்கள்ட்ட இருந்து ஓடி போனவங்களா? ஓகே, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அங்க இன்னைக்கு சபாநாயகர் இருக்கக்கூடிய மாண்புமிகு சபாநாயகர் செங்கோட்டையன், பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி, இப்படி பல்வேறு தரப்பினர்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே வந்து போய் எடப்பாடிட்ட கட்சி இந்த மாதிரிலாம் இருக்கு எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு போய் பேசியிருக்காங்க. அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையுமே உதாசீனப்படுத்துறாரு. நான் தெரியாம கேட்கிறேன், ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த கட்சி தன் இயக்கத்தை இப்ப வந்து ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறார், எல்லா பேர்ட்டையும் ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி ஆன்லைன்ல கருத்துக்களை வாங்குறாரு, ஏதோ ஒரு நடவடிக்கை இங்க போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கட்சிக்காரர் என்ன நினைக்கிறாங்க, தலைவர் ஏதோ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன இந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையோ சொல்லோ செயலோ தொண்டர்கள் நோக்கி என்ன செஞ்சிருக்காரு நான் தெரியாம கேட்கிறேன். எடப்பாடி வந்து இப்படி ஒரு பிரச்சனை டிசாஸ்டர் போய்கிட்டே இருக்கும் பொழுது இதை தொண்டர்களுக்கு நம்பிக்கையோட்டு விதத்தில் இங்க பாருங்க, சேடப்பட்டி முத்தையாவாக இருந்தாலும் சரி, செம்மலையாக இருந்தாலும் சரி, நம்ம தாமரைக்கணி அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் வந்து புரட்சித் தலைவர் இருந்த காலகட்டத்தில் செம்மலை விமான சின்னத்தில் போட்டியிட்டு சுயேட்சையா போட்டியிட்டு ஜெயிச்சு எம்ஜிஆர் அவரை தேடி போன வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி வந்து மரியாதைக்குரிய தாமரைக்கணி சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டவரை ஜெயலலிதா வந்து அவரை தேடி அழைத்து சேர்த்து கொண்ட வரலாறு இருக்கிறது. அதே போல கட்சியை விட்டு போகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க சாதாரணமான உட்கார்ந்தவங்களை பேசுங்க, அவங்களை உள்ள கொண்டு வாங்கன்னு சொன்ன வரலாறு இருக்குது. இப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மேல எல்லாம் வழக்குகள் இருக்குல்ல சார், ரைட், வழக்கு சூப்பர். இப்பதான் அந்த வழக்குகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் சரியான இடத்துக்கு நெறியாளர் வந்திருக்கீங்க, நான் பாராட்டுறேன். நான் தெரியாம கேட்கிறேன், நாங்க ஆட்சியில் இல்லை இதுக்கு முந்தி. நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், நான் நேற்று வழக்கறிஞர்லாம் இல்ல, நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், நான் ஒரு மூத்த வழக்கறிஞரா சொல்றேன். ஒரு 2 மாத காலக்கெடுன்றது போது ஒரு சரியான நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை ஒருவேளை தவறு நடந்திருந்தால் அப்ப என்ன இத பார்க்கிறவங்க பார்வையில் என்ன தெரியும்? திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சியில் இருந்துச்சு. விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அவங்க மேல? ஊழல் வழக்குகள் சொல்றீங்கல்ல, இது என்னங்க இது என்ன லாஜிக்கலி பேச்சு? என்னங்க நம்ம அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னா தூய சக்தி வந்து உங்கள்ட்ட வந்தது இல்ல 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 இங்க பாருங்க அப்படிங்கறதா क्वेश्चन பாருங்க, யார் தலைமையின்கள் இருக்காங்கன்றது யார் தலைமையின்கள் இருக்காங்க, எந்த ஆட்சி அமைப்பின்கள் இருக்காங்க, என்ன கொள்கை? இல்ல சார் ஒரு பேசி முடிச்சிட்டு உங்களுக்கு இல்ல இல்ல என்ன நேரம் இல்ல, இவங்களுக்கு தொண்டர்கள் வளர்ச்சி, தலைவர்கள் அவர் வளர்ச்சி, படிச்சு முடிக்கணும். நீங்க சொல்ற லெகசிங்கிறது ஒரு ஆஃப் லெகசி. அதனால பாக்கி அதிமுகவுல இருந்து கடன் வாங்கி நம்ம கடன் வாங்கி கட்சி நம்ம அடுத்த டைம் கொடுக்கிறேன். அதுதான காரணம். அதாவது இது எனக்கு தொண்டர்களுடைய முக்கியத்துவம் அதுவும் எனக்கு கரெக்டாக தான் படுது. என்னன்னா இங்க ஒரு விஷயத்தை எல்லாரும் வசதியாக மறந்துடுறாங்க. தொண்டர்கள் முக்கியத்துவம் என்பது தனி மனிதனை சார்ந்ததல்ல, தொண்டர்களும் தலைவர்களை சார்ந்திருக்காங்க. இப்போ ஒரு பகுதியில் ஒரு முக்கிய தலைவர் இருக்காருன்னா நல்லது கெட்டதுக்கு அவங்க எல்லாருமே போய் தலைமையை பார்க்க, எடப்பாடி ஐயாவை போய் பார்க்க போறதில்ல, ஜெயலலிதா அம்மையாரை பார்க்க போறதில்ல, எம்ஜிஆர் அவர்களை பார்க்க போறதில்ல. அவர்களுக்கு அங்கே லோக்கலாக ஒரு லீடர் இருப்பார், அந்த லீடர் இவங்களுக்காக பெற்று தருவார்.
அவர் சில நன்மைகளை பெற்றுத் தருவார், அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி தருவார், அவங்களுக்காக அவர் நிற்பார், ஒரு பிரச்சனைனா போய் நிற்பார், நல்லது கெட்டது ஸ்டேஷன் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நிற்பாங்க. அந்த நிற்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ காலியாகும்போது இப்போ இவங்க யார்கிட்ட போவாங்க? புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னா அவர்களை பழகிறதுக்கோ அவங்க நம்பகத்தன்மையோ அந்த சூழலோ ஒரு புதுக்கட்சி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் போய் இன்னைக்கு அதிமுக போய்கிட்டு இருக்குது. அதனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை இழக்கதன் வாயிலாக ஒரு புதிய ஒரு சிந்தனைக்கு புதிய இதுக்கு போகுது. தப்பு இல்லை, தொண்டர்கள் தான் மீட்டெடுக்க முடியும். என்னைக்குமே ஒரு இயக்கத்தினுடைய அடிநாதமும் அதனுடைய அடிப்படை நாதம் தொண்டர்கள் தான். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியை பொறுத்தவரை தன்னுடைய அணுகுமுறையில் அவருக்கு நம்ம புத்திமதி சொல்றதுக்கு பெரிய ஆள் கிடையாது. அவர் மிகப்பெரிய அளவில் பதவிகளை வகித்தவர். என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னன்னா, நான் ஒரு பார்வையாளனாக, நான் ஒரு அரசியல் நோக்கராக, அரசியல் பார்வையாளனாக என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனி மனித செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனைக்கு தான் ஆளாகும்.